ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th இங்கிலீஷ் பொயட்ரி கொஸ்டின் வித் ஆன்சரோடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு 21, 22, 23, 24, 25, 26ல் எனி 4 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு இது அட்டன் பண்ணால் 2 மார்க், மொத்தம் 4 இதுக்கு 8 மார்க். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டண்டான அடிக்கடி கொஸ்டினில் கேட்டது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் படித்தாலே போதும். 8 out of 8 நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஃபஸ்ட் லெசன் த கேஸ்டில் அதுலேருந்து கொடுத்துருக்கேன். அதில் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மட்டும் தான், அதுவும் ஆன்சரும் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் சுருக்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு தடவை வாஸ்து பார்த்தாலே உங்களுக்கு மீனிங் புரியும். ஆன்சர் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போய் எழுதுனா கூட நீங்கள் வந்து 8 out of 8 மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நான் வந்து 5 லெசனுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் 3 லெசன் படித்தா கூட நீங்கள் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். த விக்கெட் கேட் கொஸ்டினில் அடிக்கடி கேட்குறது, அதை படிச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல். அப்புறம் வந்து எ க்ரீப்பர் கிளைம்ஸ், அதுவும் அவர் கேஷ்வரினா ட்ரீயில் அடிக்கடி கேட்டது. இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆல் த வேல்ஸ் ஸ்டேஜ் அதில் கொடுத்துருக்கேன். அப்புறம் யுலைசஸ் ஆல் த வேல்ஸ் ஸ்டேஜ்லலாம் 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் படித்தாலே போதும். யுலைசஸ், அப்புறம் வந்து யுலைசஸில் அந்த மெட்டாஃபர், சிமிலி, பெர்சானிஃபிகேஷன் அது எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரிலனா அதுக்கு ஷார்ட்ஸில் நான் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. பெர்சானிஃபிகேஷன் மட்டும் எழுதுனா பெர்சானிஃபிகேஷன், அப்புறம் ஐடென்டிஃபை த ஸ்பீச்னு கொடுத்து பெர்சானிஃபிகேஷன், ஆலிட்ரேஷன் இந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.